என்ன பைத்தியம் 2 ஃபோன்லயுமே ஒரே நேரத்துல அலாரம் வச்சிருக்கேன்னு யோசிப்பீங்க. என்ன செய்ய? என்னதான் பண்ணாலும் அத கடைசியில பெய்டுன்னு சொல்லி முடிச்சிடுறீங்களே. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நம்ம வேலையை போய் பார்ப்போம். ஓகேவா? நாங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த விவோவோட X200 Pro ஃபோன் இருக்குல்ல, இந்த ஃபோனை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் ரிவ்யூக்கு வந்து ரெடி ஆகிற நேரத்துல தான் வந்து நம்ம சாம்சங் S25 Ultra ஏண்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு. சரி ஓகேன்னு சும்மா இருப்பாரு பார்த்தா ஹைப்புக்கு மேலே ஹைப்பாக புது விஷயமா நிறைய, அதுவும் எஸ்பெஷலி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும், அப்போ எந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து பெஸ்ட்டு, இதுவா அப்படின்னு எங்களுக்கே அந்த சந்தேகம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் தீர்க்க எவன் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பாயிண்ட் வாரியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் எடுத்துக்கோம். ஓகேவா? 2 பேருமே வந்து சூப்பராக இந்த வாட்டி டிசைன் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்குறப்ப பட் வந்து இந்த வாட்டி சாம்சங் சொன்ன விஷயம் என்னென்னா, போன வாட்டி கொடுத்த S Pen எல்லா விஷயத்தையுமே கொடுத்து சைடில் பெசல்ஸ்லேருந்து வெயிட்லேருந்து எல்லாத்தையுமே நல்லா கம்மி பண்ணி அந்த S25 சீரீஸே வந்து அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் என்ன தான் அப்படி கொடுத்துருந்தாலும் இன்ஹேண்ட் ஃபீல் அண்ட் டிசைன் ரெண்டுமே வந்து நான் மட்டும் எடுத்த முடிவு இல்லை, எங்கள் ஆஃபீஸில் எல்லாத்தையுமே வந்து கையில் வச்சு நாங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தப்போ விவோ தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. பட் இதை வந்து நான் மோசம்னு சொல்ல மாட்டேன். இதை கம்பேர் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் மட்டும் எடுக்கலை, என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலி எல்லார்ட்டையுமே நாங்கள் கையில் பிடிச்சி எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ அவங்களுக்கு டெக்கு பற்றி பெருசாக தெரியலைனாலும் அவங்க சொன்னது இந்த ஃபோனில் தான் வந்து லைக் இன்ஹேண்ட் ஃபீலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொதல் பாயிண்ட் வந்து விவோக்கு தான். நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து டிஸ்பிளே பற்றி பேசிடலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பக்கெட்டு போனோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஃபோனையுமே நல்லா ஸ்பீடாக வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். நம்ம நார்மல் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாரி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஸ்மூத்லேயும் சரி ஸ்பீடுலேயும் சரி இவங்க 2 பேருமே கரெக்டாக சேமாக தான் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சரி நான் அப்படியே ப்ரொடெக்ஷன் சைடு போனோம்னா இதுக்கு கார்னி கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸும் இதுக்கு கார்னி கொரில்லா கிளாஸும் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க என்னத்தை தான் உருட்டினாலும் நம்ம கீழே போட்டு பார்த்தா தானே தெரியும் இது ஒர்த்தா இல்லையான்னு. ஸோ போட்டு பார்த்துடலாம். ஐயோ உடச்சிடாதீங்க, மேட்ச் வச்சு எடுக்கணும், உடச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து. அதுவும் சரிடா, இப்படி தான் ரியல்மி ஃபோனை உடச்சி மேட்ச் எடுக்க முடியல. அதனால் இந்த உடச்சி பார்க்குறது தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்குறதெல்லாம் வந்து கடைசியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். சரி அப்படியே இந்த பீக் பிரைட்னஸ் சைடு போனோன்னா இவன் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுறானா இவன் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுறானான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த டெஸ்டிங்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தேவை. ஏன்னா இது மூலிமா நம்ம எந்த ஃபோன் வந்து ஸ்பீடாக இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படியே இந்த ரூம் லைட்லேருந்து அப்படியே இந்த வெயிலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாலே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ஒரு கிளிப்பு போடுவாங்க, அதில் பார்த்துக்கோங்க எந்த ஃபோன் இருக்கிறதுலே வந்து வேகமாக வந்து அந்த பீக் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்படியே இந்த iMovie சாங் இந்த மாதிரி சாங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு விட்டு இந்த 2 ஃபோன்லையுமே வச்சு பார்க்குறப்போ எந்த ஃபோனில் அந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் கண்டிப்பான முறையில் விவோ தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த விஷயத்தில். என்ன செய்ய முடியும், நான் சத்தியமாக வந்து விவோக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற எந்த ஒரு நோக்கத்துலையுமே பண்ணலை. ஏன்னா சாம்சங்குமே வந்து வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேன். அந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக தான் வீடியோ குவாலிட்டி இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்குறப்போ விவோவில் வந்து இந்த நல்ல கலர்ஃபுல்லான மூவிஸ்லாம் பார்க்குறப்போ அது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால நான் விவோக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் ஓவராலாக நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இந்த பாயிண்ட்டை யாருக்கு கொடுக்கலாம் டிஸ்பிளே பாயிண்ட் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் சாம்சங்க்கு தான் சொல்லுவேன். என்ன அப்படியும் பேசுகிறேன் இப்படியும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவன் தான் ப்ரொடெக்ஷன் வந்து இவன் வந்து கொஞ்சம் கூட கொடுத்துருக்கான். அண்ட் அது போக விவோவில் என்ன தான் கலர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் எனக்கு சேச்சுரேஷன் லெவல் ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் சாம்சங்கில் எல்லாமே மாட்ரேட்டாக நியூட்ரலாக இருந்துச்சு. என்ன நம்ம படத்தில் அந்த கலர் பார்ப்போமோ அதே கலரில் தான் இந்த ஃபோன்லையும் காட்டுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டு சாம்சங்க்கு தான். ஸோ அப்படியே நம்ம பேட்டரி சைட் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு விவோக்கும் இந்த சைடு சாம்சங்க்கும் முதல்ல எவ்வளோ பேட்டரின்னு போடுவாங்க அதை முதல்ல அந்த கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை நான் நார்மல் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த 2 ஃபோனையும் 2 நாள். என்ன மாதிரினா இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன்னா நான் ஷூட்டுக்கு ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆவேனா அது வரைக்கும் என் ஃபோனில் பாட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போன பிறகு என் ஃபோன் ஆன்லேயே இருக்கும். ஏன்னா என் ஃபோனில் தான் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஃபோன் ஆன்லேயே தான் கிடக்கும். ஷூட்டை முடித்த பிறகு இந்த ஷூட்டுக்கு அடுத்து வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது கான்டென்ட்ஸ் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட போகுமா, சாப்பிட போகிறப்போ ஒரு படத்தை போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு பேட்டரியை டெஸ்ட் பண்ணுவோன்னு அந்த சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த படம் நல்லா இருந்தனால ஒரு 1 மணி நேரம்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை பார்த்துருப்பேன். பார்த்து முடித்த பிறகு 2 ஃபோனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எந்த ஃபோனில் பேட்டரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக தாங்குச்சுன்னா
நீங்கள் எதிர்பார்த்தது தான். நானும் இந்த ஃபோனை தான் எதிர்பார்த்தேன். அஃப்கோர்ஸ் விவோ தான் தாங்குச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியும் ஹீட் ஆகலை, லேக் ஆகலை, ஸ்மூத்தாக இருந்துச்சு ஃபோனு. அண்ட் நம்ம என்ன இழுப்புக்கு இழுத்தாலும் இந்த ஃபோன் அசால்ட்டாக வந்துச்சு. ஸோ பேட்டரின்னு பார்க்குறப்போ இவன் தான். வெயில் கொளுத்துது, காற்றடிக்குது, ஆனாலும் வெயில் தாங்கவே முடியல. என்ன மூஞ்சி சுடுது? சரி, அப்படியே வந்து நம்ம பேட்டரி சைடு போயிட்டோம். ஸோ கேமிங்கும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து கேமராக்காக வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர், அதுவும் முக்கியமாக பசங்கனாலே வந்து நாங்கள் கேமிங்க்கு தான் வாங்குவோம், அதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஃபோனையுமே 100ல் வச்சுக்கிட்டோம். 100லேருந்து ஒரு 5% வர வரைக்கும் வந்து விளாடுவோம். எந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு குறையுதோ அந்த ஃபோனில் தான் வந்து பேட்டரி இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நாங்களே ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் விளாண்டு அவ்வளோ நேரம் பார்த்ததுல வேகமாக பேட்டரி ட்ரெயின் ஆனது வந்து S25 Ultra தான். இது ஏன் கம்மியாச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, கம்பேரிட்டிவ்லி விவோவை விட இதில் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கறனால நம்ம ஃபுல்லாக வந்து பீக் பிரைட்னஸ் வச்சு விளாடுற மாதிரி இருக்குது. அதனால நமக்கு பேட்டரி வந்து ரொம்ப வேகமாக வந்து டவுன் ஆகுது. ஸோ மேபி அதனால இந்த இது குறையுதோ என்னமோ. பட் இவ்வளோ ப்ரைஸ் வச்சு விற்கிறப்போ அவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த பேட்ரி இதெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்பயுமே நம்ம பாயிண்ட் வந்து விவோக்கு தான் வந்து தரப்படும். இது வந்து S25 Ultra, இது வந்து விவோ X200. ரெண்டுலேயுமே ஒரே ஐபி ரேட்டிங் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போதும், செத்த பக்கத்தில் வாங்க, போனை காட்டுறேன். ஊட்டி வந்து குளிப்பாட்டுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். 2 பேரும் செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஆகுறாங்க, சாவலை, செத்து பொழப்போட தான் இருக்கு. பட் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இங்கே வருங்களேன். இதில் ஃபாஸ்ட்டாக இது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது யார் வந்து வேகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. இருங்க இதையும் இப்போயே சொல்லிடுறேன், இது வித்தியாசமான ஃபீலாக இருக்குது. இதையும் வந்து இப்போ தண்ணியில் தான் முக்குனேன். இந்த டெஸ்டிங் நான் பண்ணுற ஐடியா இல்லை. பட் இந்த ஃபோனை உள்ளே முக்கிட்டு ஆன் பண்ண 2 ஃபோனுமே ஆன் ஆகுது. பட் அந்த இதில் வந்து லேசாக ஈரோ இருக்கும்ல ஃபோனில் 1-2 டாட்டு, அந்த டாட்டோட வச்சு நம்ம அந்த வெட்டச்சோட ஃபோனை யூஸ் பண்ணால வந்து வேகமாக வந்து லைக் அந்த ஸ்மூத் தரது வந்து S25 Ultra தான் தருது. இது விவோ வந்து கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. வெட்டச்சில் இதுதான் நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம கவனிக்க மறந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கேமரா டெஸ்ட் பண்ண போறோம். பட் வந்து அதை என்னால் தனியாக டெஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால, ஏன்னா வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம், இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றனால லைவாக நான் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு ஆளை மட்டும் டேய் வா. ஸோ ஈவன் நானும் சேர்ந்து இப்போ வந்து கேமரா டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த நீ விவோ வச்சுக்கோ, நான் இதை வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கேமரா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். போடணுமா? இப்போ வந்து சரி நீ என்ன எடு, அதுக்கு நான் நடிக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் 1x, இது 1x, ஓகே, இது 2x. ஓகே, நீ எடு பாப்போமா. இந்த ஃபோன்ல வந்து இந்த வெளிச்சத்துக்கு, அதாவது சூரியனுக்கு அதுக்கும் சுத்தமா கண்ணே தெரியல, டிஸ்ப்ளே சுத்தமா தெரியல. அதாவது பீக் பிரைட்னஸ் வந்து அதுல கம்மி. நான் இப்போ வந்து 1xல எடுக்கிறேன், அடுத்து 2x, அடுத்து 3x. ஃபர்ஸ்ட் 1x விவோ தான் நல்லா இருக்கு. 1xல வந்து விவோ தான் நல்லா இருக்கு. ஷார்ப்னஸ் வந்து கூட்டி ஸ்கின்னை வந்து சரியா காட்டல. இதுல ஸ்கின் அதாவது உடையுது போட்டோ, இதுல வந்து உடையல. இது வந்து சூப்பரா இருக்கு பாக்க. ஆனா என்ன இன்னொன்னு, இதுக்கு மேல அத ஜூம் பண்ண முடியல. ஜூம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? 1xல எடுத்து ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இதே லெவல்ல இத ஜூம் பண்ணா இது உடையுமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட். யோசிச்சு பாரு, இங்க பாரு. அதாவது அப்படி கிடையாது. இப்போ இதுல இருந்து இதே லெவல் ஜூம் பண்ணு. இதே லெவலா இந்த உடையுதுல கிளாரிட்டி இல்ல. இதுல வந்து இந்த ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ணி தருது. சரி அப்படியே 2x போயிருவோமா? 2x போனோம்னா 2x சூப்பரா எடுத்துருக்கான். இவன் கொஞ்சம் பரவாயில்லாம எடுத்திருக்கான், பட் உடையுது. இதெல்லாம் விவோ தான். சரி ஓகே, அடுத்து வந்து போர்ட்ரைட் போட்டோ ட்ரை பண்ணி பாப்போம். போர்ட்ரைட் எடுப்போமா? வேற இடத்துக்கு போவோம். வேற இடத்துக்கு போவோம். சன் டிவி இதுக்காக சுகுமாரன். இதுல வந்து 23mm, 35mm, 50mm, 80, 135. முதல்ல வந்து இந்த விவோல வந்து இந்த 5 இது இருக்கு. இத்தனை எம்எம்ல வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். ஒவ்வொன்னா தனித்தனியா எடுத்துக்கலாம். 23mm. ஓகே, இது வந்து பின்னாடி ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு, எக்ஸ்போஸ் ஆகுது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 35mm, 50mm, 85, 135,
ஓகே அதுல என்னென்ன எம்எம் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல போர்ட்ரேட்ல எம்எம்ல இல்ல 1x 2x 3x 5x 5x Okay. அதேதான் 5 அதாவது ஓகேவா அவன் எம்எம்ல போட்டிருக்கான் இவன் எக்ஸ் கணக்குல போட்டிருக்கான் அவ்வளவுதான் 1x 2x 3x 5x இது 5x 4x வந்து நடுவுல இல்ல அவங்க டைரக்டா 3 ல இருந்து 5 க்கு போயிட்டாங்க ஓகேவா சோ இப்போ கம்பேரிசன் வச்சு பார்த்தறலாம் வா 1x அதாவது மட்டமா உடைஞ்சு காட்டுது சூப்பரா இருக்கான் சூப்பரா இருக்கு 2x 2x பாப்போமா? 2x 2x எல்லாமே உடைஞ்சுதான் இருக்கு இவன் 1x உடையிறான்னா அப்ப இவன் கூட கூட எவ்வளவு கேவலமா இருப்பான் இந்த அப்பா உடையுது ஓகே ரொம்ப உடையுது இந்த இதுதான் கடைசி 5x இது கொஞ்சம் பரவாயில்ல 5x எல்லாம் இங்க பாரு சூப்பரா இருக்கு தெளிவா இருக்கு நல்ல எப்படி சொல்றது கலர்ஸ்லாம் நல்லா அதிகப்படுத்தி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா காட்டு ஒருவேளை இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஏதாவது லைக் இன்ஃப்ளூயன்சரா இருக்கும் அப்படின்னா போட்டோவை எடிட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது போட்டோ எடுத்து போட்டுடலாம் எடிட் பண்ண தெரியாத பெய்ட் ப்ரமோஷன் இல்ல இப்போ ஓடு நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கலாமா 8K 30 fps வரைக்கும் இருக்கு ஓகேவா நான் வந்து ஃபர்ஸ்ட் 180p ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இல்ல 8K இருக்கா பாரு இதுல வந்து Video 8K 30 fps Okay. இதுல 8K 30 fps ரெண்டுமே சேமா தான் இருக்கு விலை தான் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு விலையில பட் வந்து சரி விடு போலாமா போவா fps கரெக்டா இருக்கு ரெண்டுலயுமே ஓகே ரெக்கார்ட் போடவா ஓகே ஓகே ஆனா சொல்ல முடியாது ஓரளவுக்கு இல்ல இங்க பாரு என்னாச்சு? இப்போ வந்து போட்டோ போர்ட்ரேட் வீடியோ இது மூணுமே டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கிறது வந்து இந்த இதுல விவோ தான் அதனால கண்டிப்பா விவோ தான் அதனால அது பாயிண்ட் அதுதான் ஓகே மீனாட்சி இப்போ வீடியோ எடுக்கலாம்னு போனோம்ல போர்ட்ரேட்ல பார்த்தா இங்க பாரு இதுல வந்து அல்ட்ரா ஹெச்டி 30 fps தான் வந்து போர்ட்ரேட் வீடியோல சப்போர்ட் ஓகே விவோ என் பையனை பாரு 4K 30 fps கொடுத்துருக்கான் அப்புறம் என்ன இவ்வளவு காசு கூட வைக்கிறான் அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒண்ணு அது மட்டும் அதாவது அதான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து பண்ண போகணும் ஆனா எனக்கு என்னன்னா நம்ம ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபோன் வாங்குறோம்னா ஏஐ ஃபீச்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா கேமரால கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா கேமரால தான பண்ணுவோம் மோஸ்ட்லி இப்போ பண்ணுவாங்க ஏஐ ஃபீச்சர் நான் ஏதாவது ஒரு மறந்தேன்னா அதை ஞாபகப்படுத்தும் என்னைக்காவது ஒரு நாள் எப்பயோ மறக்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு நான் 1.5 லட்சம் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கி அது இருக்கு ப்ரொடக்டிவா இருக்கணும்ன்றவங்களுக்கு வந்து ஏ ஃபீச்சர்ஸ் யூஸ் ஆகும் மேபி டெய்லி யூசேஜ்க்கு இருக்க போறது இல்லையே கேமரா தானே இருக்கும் எல்லாத்தையுமே மெமரிஸா நம்ம போட்டோ எடுக்கிறப்ப எது பெஸ்டா தருதோ அதுதான் இப்போதைக்கு தேவை கரெக்ட் தான் பிசினஸ் பீப்புள்ஸா ரொம்ப நான் பயங்கரமான ஆளுங்க 10 ஃப்ளைட் எனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு அதுல ஒரு ஃப்ளைட் நான் மறந்துடுவேன்னா அவங்களுக்கு இந்த போன் ஆனா 10 ஃப்ளைட் இருக்கு வந்து வாங்குவானா வாங்குவான் ஆமா அப்போ போன்ல பிசினஸ் சப்போர்ட் பண்ணலாம்னா பீப்பிள்ஸ்க்கு வந்து இந்த போன் நல்லா இருக்கும் இப்போ நாங்க வந்து மாசத்துக்கு ஒருக்கா ஃப்ளைட்ல போவோம் அது எதுக்கு நாங்க மறக்க போறோம் என்ன இதுல போய் ஃப்ளைட்ல இங்கிலீஷ் அதனால நாங்க மறக்க மாட்டோம் அடுத்து ஓஎஸ்ல பாப்போம் அதாவது இப்போ ஓஎஸ் வந்துட்டோம் ஓஎஸ்னு பார்த்தோம்னா இந்த சாம்சங் S25 அல்ட்ரால வந்து 7 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் விவோல வந்துட்டு 4 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருக்காங்க கம்பேரிட்டிவ்லி ஓஎஸ் அப்டேட்டில் சிறந்ததுன்னு பார்த்தா சாம்சங் தான் என்ன காரணம்னா இந்த 1UI அப்டேட் இருக்குது தெரியுமா இப்போ வந்து 7.0 வந்து 7.0ன்னு சொல்ல மாட்டேன் இந்த வாட்டி வந்ததெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை பட் கம்பேரிட்டிவ்லி இதில் இருக்கிற ஏஐ ஃபீச்சர்ஸை பற்றி பேசுவோம் ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது நான் ரொம்ப பிஸியான ஆள் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் நான் காலையில் ஆரம்பிச்சேன்னா எனக்கு நைட்டு முடிய ஒர்க் இருக்கும் சில ஒர்க்கை நான் மறந்துடுவேன் இத்தனை ஃப்ளைட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரஷ்யன் புதுசாக ஒரு வாழ்க்கை இருக்க ஆள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்க ஏஐ ஃபீச்சர் எல்லாமே உங்களோட டே டு டே லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை அந்த ஏஐ ஃபீச்சர் பற்றியெல்லாம் தெரியலைன்னா நான் வந்து S25 அல்ட்ரா ரிவ்யூ வீடியோலே போட்டிருக்கேன் கீழே லிங்க் இருக்கு வேணும்னா அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஏஐ ஃபீச்சர் எல்லாமே அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து சூட் ஆகும் ஸோ அந்த ஓஎஸ்ல நம்ம ஓவராலா வந்து இந்த பாயிண்ட் யாருக்கு போகும்னு பார்த்தா நான் கண்டிப்பாக வந்து சாம்சங்க்கு தான் சொல்லுவேன் ஸோ இவ்வளோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து S25 அல்ட்ரா வீடியோ வந்து அங்கே இருக்குன்னு நான் முன்னாடியே பேசியிருந்திருப்பேன் அந்ததோட போய் வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஓவராலாக நான் வந்து ஓஎஸில் வந்து என்னோட சப்போர்ட் யாருக்குன்னு கேட்டால் முழுக்க வந்து S25 அல்ட்ராக்கு தான் ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமராவுமே பெட்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்க ஒன்னொன்றுமே நம்ம லைஃப்க்கும் சரி எல்லாத்துலேயுமே அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்கும்
ஸோ இந்த பாயிண்ட் வந்து அஃப்கோர்ஸ் வந்து S25 அல்ட்ராக்கு தான். நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்ட் பார்த்துடலாம். ஸோ கடைசியாக மக்களே, இப்போ வந்து நம்ம வெர்டிக்ட்னு பார்த்து எந்த ஃபோனை நான் சூஸ் பண்ணேன் சொல்லேன் இவ்வளோ குழப்பாத அப்படின்னா எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. பட் வந்து அட் தி எண்டுக்கு நம்ம வந்தோம்னா இந்த ஃபோனா நம்ம யோசிக்கிறப்ப எனக்கு ஏஐ ஃபீச்சர்லாம் தேவையில்லை. ஒரு நல்ல இன்ஹேண்ட் ஃபீலோட நல்ல டிசைனோட ஒரு சூப்பரான கேமரா ஆப்டிமைஸ் பண்ணி தரணும், ஏஐ ஃபீச்சர்லாம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக விவோ X200 வந்து ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எனக்கு வந்து ஏஐ ஃபீச்சர் எல்லாமே தேவை. ஏஐ எரேசர்லேருந்து இப்போ வந்துருக்கிற எல்லா நியூ ஃபீச்சர்ஸுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எனக்கு டே டு டே லைஃப்பில் அது எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் வேணும். கேமரா நல்லா இருக்கணும், S10 இருக்கணும், ரொம்ப வருஷம் OS அப்டேட் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து S25 அல்ட்ரா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. எந்த ஃபோன் வேணுன்றதை நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட்டா.